ஹலோ வணக்கம் மக்களே. ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் துவங்கியது. கலை நிகழ்ச்சிகளுடன் இரவு 8 மணிக்கு துவங்கிய சாம்பியன் சென்னைக்கு எதிரான முதல் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணிக்கு கேப்டன் டு பிளிசிஸ் 8 பவுண்டரிகளை பறக்கவிட்டு 35 ரன்கள் விளாசினார். ஆனால் அவரை தக்க சமயத்தில் அவுட்டாகிய முஸ்தபிசுர் ரஹ்மான் அடுத்ததாக வந்த ரஜாத் படிதாரை டக் அவுட் ஆக்கினார். அடுத்த ஓவரிலேயே தீபக் சகர் வேகத்தில் அடுத்து வந்த கிளென் மேக்ஸ்வெல் கோல்டன் டக் அவுட் ஆனார். அதனால் 42க்கு 3 என தடுமாறிய அந்த அணிக்கு மறுபுறம் நிதானமாக விளையாடிய விராட் கோலியை 21 ரன்களில் அவுட்டாகிய ரஹ்மான் அதே ஓவரில் கேமரூன் கிரீனையும் 18 ரன்களில் காலி செய்தார். அதனால் 78க்கு 5 என தடுமாறிய பெங்களூரு 150 ரன்கள் தாண்டுமா என்ற அந்த அணி ரசிகர்கள் கவலையடைந்தனர். ஆனால் அப்போது ஜோடி சேர்ந்த அனுஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் நிதானமாக விளையாடிய ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். நேரம் செல்ல செல்ல வெளுத்து வாங்கிய அவர்கள் துஷார் தேஷ்பாண்டே வீசிய 18வது ஓவரில் 25 ரன்கள் விளாசி தெறிக்க விட்டது. அந்த வகையில் கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாடிய அனுஜ் ராவத் 48 ரன்களும் தினேஷ் கார்த்திக் 38 ரன்களும் எடுத்தனர். அதன் காரணமாக ஓரளவு தப்பிய பெங்களூரு 20 ஓவர்களில் 173 ரன்கள் எடுத்த நிலையில் சென்னை சார்பில் அதிகபட்சமாக முஸ்தபிசுர் ரஹ்மான் 4 விக்கெட்டுகளில் சாய்த்தார். அதைத் தொடர்ந்து 174 ரன்களை துரத்திய சென்னைக்கு தடுமாற்றமாக விளையாடிய புதிய கேப்டன் ருத்துராஜ் 15 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஆனால் அவருடன் சேர்ந்து சென்னைக்காக முதல் முறையாக களமிறங்கி அதிரடியாக செயல்பட்ட சச்சின் ரவீந்திரா 3 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 37 ரன்களாக குவித்து அவுட் ஆனார். அதைத் தொடர்ந்து வந்த ரஹானே அதிரடியாக விளையாட முயற்சித்த போது 27 ரன்களில் அவுட்டாகிய கேமரூன் கிரீன் எதிர்புறம் தடுமாறிய டேரில் மிச்சலையும் 22 ரன்களில் அவுட்டாக்கினார். அதனால் 110க்கு 4 என மிடில் ஓவர்களில் தடுமாறிய சென்னையின் வெற்றி கேள்விக்குறியானது. ஆனால் அப்போது இம்பேக்ட் வீரராக வந்த சிவம் துபே மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் பொறுப்புடன் விளையாடினார்கள். இந்த இருவருமே தரமான பந்துகளை மதித்து சுமாரான பந்துகளை அதிரடியாக எதிர்கொண்டு சென்னையை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தனர். அதில் துபே 38 ரன்களும் ஜடேஜா 25 ரன்களும் எடுத்ததால் 18.4 ஓவரிலேயே 172 ரன்கள் எடுத்த சென்னை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று ஐபிஎல் 2024 தொடரில் புதிய கேப்டன் ருத்துராஜ் தலைமையில் கோப்பையை தக்க வைக்கும் பயணத்தை வெற்றியுடன் துவங்கியது. இதனால் பெங்களூரு அணிக்கு எதிராக சேப்பக்கத்தில் 16 வருடங்களாக தோற்காமல் இருந்து வரும் கௌரவ சாதனையும் சென்னை தக்க வைத்து கொண்டது. வரலாற்றில் முதலும் கடைசியுமாக 2008இல் ராகுல் டிராவிட் தலைமையிலான பெங்களூருடன் சேப்பாக்கத்தில் தோனி தலைமையிலான சென்னை தோற்றது. ஆனால் அதன் பின் விளையாடிய 8 போட்டிகளிலும் பெங்களூருவை தோற்கடித்துள்ள சென்னை சேப்பாக்கத்தை தங்களுடைய கோட்டையாக வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.